Hi students, we have studied asexual reproduction is of four modes: fission, budding, fragmentation and regeneration. In the previous videos, we studied about fission and its types. In this video, we are going to study about the remaining types of asexual reproduction: budding, fragmentation and regeneration. Budding is a mode of asexual reproduction in which the parent body will be producing one or more buds. This bud will be growing in the parent body itself, and after it grows, it will be detaching from the parent body and it will be leading one independent life. Bud is nothing but the outgrowths of the ectodermal cells. பட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இந்த பட்டிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, பேரண்ட் பாடியோட எக்டோடர்மல் செல்ஸில் இருந்து சின்ன அவுட்க்ரோத் வெளியே வரும். அதை தான் நம்ம பட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்டோடர்மல் செல்ஸ் ஃபஸ்ட்டு க்ரோ ஆகும், அப்புறம் எண்டோடர்மல் செல்ஸும் அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஒரு பட் ஃபார்ம் ஆகும். அந்த பட்டில் இருந்து அப்படியே ஸ்லோவாக டென்டக்கல்ஸ் எல்லாமே டெவலப் ஆகி ஒரு ஆர்கானிசம் டெவலப் ஆகும். ஸோ ஃபுல் க்ரோத் வந்த பிறகு இந்த ஒவ்வொரு பட்டும் அப்படியே பேரண்ட் பாடியை விட்டு வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்துட்ட பிறகு அது ஒரு இண்டிபெண்ட் லைஃப்பை லீட் பண்ணும். This diagram shows the budding in Leucosolenia, commonly called as the sponges. So this is the parent individual, and this small bud is formed in from the ectodermal cells. So this bud grows. So after the bud fully grows, it gets detached from the parent, and this is the daughter individual, daughter bud. And then this bud will be, after detaching from the parent, it will be growing into an individual. So this is the budding in sponges. The buds may be formed on the outer surface of the parent body or inside the cytoplasm of the parent body. Based on where the buds are formed, budding is classified into exogenous budding and endogenous budding. Bud ஃபார்ம் ஆகி பேரண்ட் இண்டிவிஜுவலில் இருந்து யங் இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகிறத நம்ம பட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பட் பார்த்தோம் அப்படின்னா சில ஆர்கானிசம்ஸில் அதோடைய பேரண்ட்டோட அவுட் சைட் சர்ஃபேஸில் இருந்து பட் ஃபார்ம் ஆகும். இதே சில இதில் பார்த்தோம் அப்படின்னா சைட்டோபிளாசம்குள்ளே இந்த பட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ எந்த இடத்துல பட்டு ஃபார்ம் ஆகுதோ அதை வச்சு நம்ம எண்டோஜீனஸ் பட்டிங், எக்ஸோஜீனஸ் பட்டிங் அப்படின்னு பட்டிங்கை ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். பட்ஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பேரண்ட் பாடியில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை எக்ஸோஜீனஸ் பட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரா. இன் ஹைட்ரா வாட் வில் ஹேப்பன் when the food is very enormous. ஸோ அதிகமான அளவில் ஃபுட்டு இருக்கும் போது ectodermal cells will be increasing and will be forming a small elevation. So as shown in this diagram. So when the food is abundant, ஸோ நிறைய ஃபுட்டு இருக்கும் போது என்ன ஆகும், இந்த ectodermal cells ஒரு ஸ்மால் எலிவேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ectodermal cells மட்டும் ஒரு ஸ்மால் எலிவேஷன் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்லோவாக என்ன ஆகுது, இந்த ectodermal செல்ஸோடு சேர்ந்து எண்டோடர்மல் செல்ஸும் அப்படியே உள்ளே புஷ் ஆகி அப்படியே ஒரு பட்டு ஃபார்ம் ஆகுது. இந்த பட்டு என்ன இருக்குன்னா, இந்த பட்டுக்குள்ளே இந்த பேரண்ட்டோட கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டியில் உள்ள லூமன் அதுவும் போய் சேருது. ஸோ சேர்ந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே என்லார்ஜ் ஆகி டென்டக்கிள்ஸ் எல்லாமே டெவலப் ஆகுது. டென்டக்கிள்ஸ் டெவலப் ஆன உடனே மவுத்தும் டெவலப் ஆகுது. அப்புறம் என்ன ஆகுது, த பட் கெட்ஸ் கன்ஸ்ட்ரிக்டட். அப்படியே இங்கே அப்படியே கட் ஆகி அப்படியே அதோட பேஸில் இருந்து கட் ஆகி அப்படியே வெளியே வந்துடுது. ஸோ வெளியே வந்த பிறகு என்ன ஆகுது, இது பேரண்ட் பாடியை விட்டு வெளியே வந்துடுச்சு. Now this forms a new daughter individual and it leads an independent life. So this is how exogenous budding is formed in Hydra.
In Noctiluca, what happens? Hundreds of buds will be formed inside the cytoplasm of the parent body. நாக்டிலூக்காவில் வந்து பார்த்தோம்னா பேரண்ட் பாடியோட சைட்டோபிளாசம் அதுக்குள்ளேயே வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அப்படியே வந்து பேரண்ட்டோட பாடிக்குள்ளேயே ரிமைன் ஆகும். அப்புறம் கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கும் போது இந்த பட் வெளியே வந்து ஒரு நியூ ஆர்கானிசமாக டெவலப் ஆகும். இந்த மாதிரி பட்டிங்கை நம்ம எண்டோஜீனஸ் பட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பட் வந்து பாடி பேரண்ட் பாடியோட சைட்டோபிளாசம்குள்ளேயே ஃபார்ம் ஆகிறதுனால அதை எண்டோஜீனஸ் பட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். Freshwater sponges and some marine sponges, a peculiar mode of asexual reproduction is formed, which is called as the gemmules. Gemmules is nothing but a hard ball which will be containing the internal mass of food-laden archaeocytes. Freshwater spongesலையும் marine spongesலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும். அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லணும்னா ஜெம்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜெம்யூல்ஸில் என்ன இருக்கும்னா பட்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கும். இந்த ஜெம்யூலுன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஹார்ட் பால் அப்படியே மேலே வந்து ஒரு திக்கு பால் மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய ஃபுட் ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஆர்கியோசைட்ஸ் இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ் வந்து அன்ஃபேவரபுளாக இருக்கும் போது என்ன பண்ணணும்னா இந்த ஸ்பாஞ்ச் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடும். ஆனால் வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஜெம்யூல் வந்து என்ன பண்ணணும்னா எந்த விதமான கண்டிஷன், ஒரு ஹாட் கிளைமேட்டாக இருக்கும், கோல்டு கிளைமேட்டாக இருக்கும், ட்ரை ஏரியாவாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் அது வித்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஜெம்யூல் அப்படியே இருந்திருக்கும். ஆனால் வந்து அந்த ஸ்பாஞ்ச் என்னவாயிடும், சர்வை பண்ண முடியாமல் அழிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கும் போது இந்த ஆர்கியோசைட்ஸ் அது உள்ளே இருக்கிற அந்த ஃபுட் லேடன் ஆர்கியோசைட்ஸ்லேருந்து ஃபுட்டை இது பண்ணி இது வந்து என்ன பண்ணும், அந்த ஜெம்யூலில் இருக்கிற மைக்ரோபைல் மூலமாக அப்படியே வந்து வெளியே வந்து அந்த ஆர்கியோசைட்ஸ் வெளியே வந்து ஒரு ஃபேவரபுளான கண்டிஷனில் வந்து என்னவாகும்னா ஒரு ஆர்கானிசமாக வந்து டெவலப் ஆகும். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜெம்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். In this diagram you can see this is the gemule which has the outer membrane with many spicules. So hard spicules இருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஃபுட் லேடன் ஆர்கியோசைட்ஸ். ஸோ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள நிறைய இன்டர்னல் பட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த இன்னர் மெம்பரேன். ஸோ when the condition is unfavorable they form this gemule. When the condition is favorable, this slowly the spicules will be disintegrating and through this micropyle this archaeocytes will be coming out and then they will be developing into a individual organism. Coming to the next mode of asexual reproduction, fragmentation. In fragmentation what happens, the parent body will be dividing into many fragments or we can say it as the pieces, and each piece will be having the capability to develop into a new individual. So fragmentationல என்ன நடக்கும்னா parent body வந்து நிறைய பீசஸாக வந்து அப்படியே டிவைட் ஆகும். ஒவ்வொரு பீஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலாக டெவலப் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். ஃப்ராக்மெண்டேஷனுக்கு இன்னொரு நேம் என்னென்னா பீடல் லாசலரேஷன். பீடல் அப்படின்னா ஃபுட், அதோட ஃபுட்லேருந்து அப்படியே டிஸ்இன்டகிரேட் ஆகி வரும். ஸோ இது வந்து எதில் நடக்குது அப்படின்னா சி அனிமோன்ஸோட நிறைய ஜெனிராவில் நடக்குது. ஸோ சி அனிமோனில் நிறைய ஜீனஸ் இருக்குது. அந்த நிறைய ஜீனஸில் வந்து இந்த மாதிரி பீடல் லாசலரேஷன் இல்லை ஃப்ராக்மெண்டேஷன் வந்து நடக்குது. இந்த பீடல் டிஸ்க் அதாவது பேஸில் போய் அதோடைய அந்த மிசன்ட்ரீஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து லோப்ஸ் வந்து கட்டாகி அப்படியே வெளியே வரும். ஒவ்வொரு லோபும் என்ன பண்ணும், அப்படியே வந்து அதோடைய பாடியை டெவலப் பண்ணும். அந்த பாடியில் இருந்து டென்டக்கிள்ஸ் டெவலப் ஆகி ஒரு நியூ யங் இண்டிவிஜுவலாக வந்து டெவலப் ஆகும். இந்த மாதிரி நடக்கிறத வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஃப்ராக்மெண்டேஷன். ஏன்னா ஃப்ராக்மெண்ட்னா பீசஸ், பேரண்ட் பாடி பீசஸாக டிவைட் ஆகுது. அந்த ஒவ்வொரு பீஸில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் டெவலப் ஆகுது. So this is the diagram of tapeworm. The head is called as the squalex
head is connected to the body by a short neck. You can see in the tip of the body and all, you can see there will be, that is in the anterior region, you can see the immature proglottis. அதாவது tapeworm ஓட segments வந்து நம்ம proglottis அப்படின்னு சொல்லுவோம். it is a segmented worm. அதோட segments வந்து நம்ம proglottis அப்படின்னு சொல்லுவோம். anterior regionல பார்த்தோம் அப்படின்னா immature proglottis இருக்கும். next posterior regionல பார்த்தோம் அப்படின்னா mature proglottis இருக்கும். இந்த proglottis வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே வந்து மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸை நம்ம கிரேவிட் ப்ரோக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா அப்படியே வந்து ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் த பாடி அது வந்து ப்ரோக்ளாட்டிஸ், அப்படி கிரேவிட் ப்ரோக்ளாட்டிஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படியே டிட்டாச் ஆகிடும். ஸோ இந்த டேப்வார்ம் வந்து 2 ஹோஸ்ட் இருக்கும். மேன் தான் வந்து ப்ரைமரி ஹோஸ்ட்டு, பிக்கு தான் வந்து செகண்டரி ஹோஸ்ட். ஸோ மேனோட பாடியில் டெவலப் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த கிரேவிட் ப்ரோக்ளாட்டிஸ் டிட்டாச் ஆகிருக்கும். டிட்டாச் ஆகி இந்த ப்ரோக்ளாட்டிஸ் வரும். ஸோ இந்த ப்ரோக்ளாட்டிஸ் தான் வந்து என்ன ஆகும், பிக்கோட பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகி அங்கே வந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அப்போலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேப்வார்மில் வந்து த கிரேவிட் ஆர் வி கேன் சே இட் அஸ் த ரைப் ப்ரோக்ளாட்டிஸ், தே ஆர் த ஓல்டஸ்ட் அண்ட் தே ஆர் ஃபவுண்ட் இன் த போஸ்டீரியர் சைட் ஆஃப் த பாடி. ஸோ அப்போது ரொம்ப டிப் ரீஜன், அதாவது போஸ்டீரியரான ரீஜனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரேவிட் ப்ரோக்ளாட்டிஸ் வந்து இருக்குது. இந்த கிரேவிட் ப்ரோக்ளாட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிளாவோ குரூப்பாவோ வந்து ரெகுலராக அப்படியே கட் ஆகிடும். கட்டாகி இப்படி கிரேவிட் ப்ரோக்ளாட்டிஸ் வந்து ஒரு பேரண்ட் பாடியில் இருந்து டிட்டாச் ஆகிற ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அப்போலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்போலைசிஸ் வந்து டேப்வார்மோட லைஃப் சைக்கிளில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது மூலமாக தான் டெவலப்டு எம்ப்ரியோ ஒரு ப்ரைமரி ஹோஸ்ட் அதாவது மேனில் இருந்து செகண்டரி ஹோஸ்ட் அதாவது பிக்குக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இந்த அப்போலைசிஸ் ப்ராசஸ் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. Regeneration is another mode of asexual reproduction. In regeneration, what happens? The injured body parts, damaged tissue or the cut off body parts are grown again. ரீஜெனரேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பாடி பார்ட் இன்ஜூர்டாக இருக்குது, ஒரு டிஷ்யூ டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை ஒரு ஆர்கானிசமோட சில பாடி பார்ட்ஸ் கட் ஆகிருக்கு அப்படின்னா அதை அப்படியே திரும்ப உருவாக்கி வர்றது தான் நம்ம ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரீஜெனரேஷனை ஃபர்ஸ்ட் எதில் பார்த்தாங்க அப்படின்னா ஹைட்ராவில். யாருன்னா ஆப்ரஹாம் ட்ரெம்ப்லி இந்த இயர் 1740. ரீஜெனரேஷன் வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ஃபோலாக்சிஸ், அனதர் இஸ் எபிமார்ஃபாசிஸ். இன் மார்ஃபோலாக்சிஸ் வாட் ஹேப்பன்ஸ், த ஹோல் பாடி வில் பி க்ரோன் ஃப்ரம் எ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட். ஒரு பாடி பார்ட்லேருந்து ஒரு சின்ன துண்டு வந்துடுச்சு அப்படின்னா அந்த மீதி பாடி பார்ட்டை வந்து அப்படியே ஃபுல்லாக ரீஜெனரேட் பண்ணிவிட்டு ஒரு ஹோல் ஆர்கானிசமாக மாறதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். So in this picture you can see this is the hydra. So here the hydra is cut into fragments. So இந்த basal disc மேலே வந்து அப்படியே இந்த oral disc ரெண்டுமே டிவைட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஸோ இந்த ஸ்மால் பீஸில் இருந்து அப்படியே வந்து இந்த ஃப்ராக்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஓரல் டிஸ்கை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா பேசல் டிஸ்கை டெவலப் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி 2 இதுவாக கட் ஆகிருக்கு. ரெண்டுமே என்ன ஆகிருக்கு, புதுவாக நியூ ஆர்கானிசமாக வந்து ரீஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ இதில் இருக்கிற இந்த ஓல்டு பார்ட் அப்படியே வந்து டெவலப் ஆகி அப்படியே வந்து இதுவாகிருக்கு. இதுலேயும் வந்து என்ன இருக்குது, இந்த ஓல்டு பார்ட்டில் இருந்து இந்த ஆன்டீரியர் பார்ட் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்படி இப்போது இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ரீஜெனரேட்டட் ஹைட்ரா. ஸோ திஸ் கேன் பி சீன் ஆல்சோ இன் பிளனேரியா. மார்ஃபோலாக்சிஸில் ஹோல் ஆர்கானிசம் வந்து பீசஸாக டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த ஒவ்வொரு பீஸும் அதோடைய லாஸ்ட் பார்ட்ஸை ரீஜெனரேட் பண்ணி ஹோல் ஆர்கானிசமாக டெவலப் ஆகும் அப்படின்னு படித்தோம். எபிமார்ஃபாசிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய பேரண்ட் பாடியோட லாஸ்ட் பாடி பார்ட்ஸ் அதை மட்டுமே ரீப்ளேஸ் பண்ண முடியும். இந்த எபிமார்ஃபாசிஸ் இஸ் ஆஃப் 2 types. One is the reparative regeneration,
and another is the restorative regeneration. In reparative regeneration, what happens? The damaged tissue can be regenerated. Example is the human beings. ஸோ நம்மளுடைய கையில் ஒரு அடிபட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், நம்ம வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்கின் டேமேஜ் ஆகி போயிருந்துச்சுன்னா அப்படியே நியூவாக அங்கே ஸ்கின் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு அடியில் இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே வந்து அப்படியே ரீஜெனரேட் ஆகி வரும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா reparative regeneration. ஸோ reparative regenerationல சில டேமேஜ்டு டிஷ்யூஸ் அதை மட்டும் ரீஜெனரேட் பண்ணி இது பண்ண முடியும். அது வந்து எதில் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸில் நமக்கு அடிபட்ட போது சில காயம் ஏற்படும் போது என்ன ஆகுது, அப்படியே அந்த இடத்துல வந்து நியூ டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகி அது டெவலப் ஆகுது. ரெஸ்டோரேட்டிவ் ஜெனரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா டேமேஜாக இருக்கிற பாடி பார்ட்ஸை வந்து டெவலப் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ஃபிஷ் அண்ட் த டெய்ல் ஆஃப் த வால் லிசார்ட். ஸோ நம்மளுடைய வீட்டில் வால் லிசார்ட் பார்த்தோம் அப்படின்னா அது வால் எதுலையாவது மாட்டி கட் ஆகிடுச்சு அப்படின்னா அதோடைய வால் என்ன ஆகும், அதோடைய டெய்லு நியூவாக டெவலப் ஆகிடும். அதே மாதிரி ஸ்டார் ஃபிஷ்ஷில் பார்த்தோம் அப்படின்னா 5 ஆர்ம்ஸ் இருக்கும். அந்த 5 ஆர்ம்ஸில் ஒரு ஆர்ம் கட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் என்ன ஆகும்னா அப்படியே அந்த ஆர்ம் வந்து டெவலப் ஆகிடும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரீஸ்டோரேட்டிவ் regeneration. So epimorphosis is of 2 types. One is the reparative regeneration in which certain damaged tissue can be regenerated. In restorative regeneration, the damaged body parts can develop. Example பார்த்தோம்னா the arms of the starfish and the tail of the wall lizard. In today's video, we studied about budding, fragmentation and regeneration. Hope all have understood the topic. Write home test and post your answers. Read your daily lessons. It is very, very important. Don't waste your time. Stay home, stay safe. Thank you, children.